இயற்கையோடு இணைவோம். ஆரம்பிக்கலாமா? வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒண்ணுதான். நம்ம வீட்டு வாசல்ல சும்மா சாதாரணமா வளர்ந்து நிக்கிற பப்பாளி மரம். அதுல ஒரு பெரிய மெடிக்கல் ஷாப்பே ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கண்டிப்பா நம்பிதான் ஆகணும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற தரவுகள் அதைத்தான் ரொம்ப ஆச்சரியமா விளக்குது. ஒரு சாதாரண இலைக்குள்ள இருக்கிற அசாதாரண ரகசியங்களை நாம இன்னைக்கு இந்த அலசல்ல விரிவாக பார்க்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். பப்பாளி இலைன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது டெங்கு காய்ச்சல் தான் இல்லையா? இது டெங்குக்கு மட்டும்தானான ஒரு முக்கியமான கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். ஆனா அது கண்டிப்பா கிடையாது. காய்ச்சலுக்கான ஒரு அவசர மருந்து மட்டும்தான ஒரு பொதுவான கட்டுக்கதை இருக்கு. அதை நாம உடைக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா இது உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே பல அற்புதமான நன்மைகளை தருதுன்னு இந்த தரவுகள் ரொம்ப தெளிவா சொல்லுது. இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, குழந்தைகளுக்கான நன்மைகள், இளைஞர்களுக்கான தீர்வுகள், முதியவர்களுக்கான நிவாரணம், அப்புறம் இதை எப்படி சரியா தயாரிக்கிறது, எவ்வளவு அளவு எடுத்துக்கணும், கடைசியா சில முக்கியமான எச்சரிக்கைகள். இது எல்லாத்தையும் பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல 5லிருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கான இயற்கை பராமரிப்பை பத்தி பார்க்கலாம். பொதுவாவே வீட்ல குழந்தைங்க சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு கவலை இருக்கும், கரெக்டா? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் ரொம்ப சுவாரஸ்யமானது. பப்பாளி இலையில பப்பைன் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கு. சரியா சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்களோட பிரச்சனைக்கு இது ஒரு மிகச்சிறந்த தீர்வா அமையுது. இந்த பப்பைன் அவங்களோட செரிமானத்தை தூண்டி இயற்கையாவே ஒரு நல்ல பசியை உருவாக்குது. சுருக்கமா சொல்லணும்னா, குழந்தைங்களுக்கு பொதுவா வர்ற வயிற்றுப்புழுக்கள் அப்புறம் பூச்சி தொல்லைகளை இது இயற்கையாவே நீக்கிடுது. செரிமானத்தையும் பசியையும் நல்லா தூண்டுது. ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதோட கசப்புத்தன்மை குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அதனால அந்த கசப்பை மறைக்க மிக குறைந்த அளவு சாற்றை கொஞ்சம் தேன் கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா குடிச்சிடுவாங்க. அடுத்து இளையர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இது எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். பிளேட்லெட்கள், அழகு, அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தமான விஷயங்களை இப்ப கவர் பண்ணலாம். டெங்கு, சிக்கன்குனியா மாதிரியான வைரஸ் காய்ச்சல் வரும்போது நம்ம உடம்புல குறையிற பிளேட்லெட்ஸை அதிரடியா உயர்த்துவதற்கு இது ஒரு சிறந்த அரணா செயல்படுதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது மட்டுமல்லாம இதுல வைட்டமின் ஏ மற்றும் சி ரொம்ப அதிகமா இருக்கு. இது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம இது ஒரு ஃபேஸ் பேக் போல முகத்துல போட்டா பருக்கள் குறையும், கூந்தல்ல தடவினா பொடுகு தொல்லை நீங்கும், நம்மளோட அன்றாட சோர்வை நீக்கி எப்பவும் சுறுசுறுப்பா வச்சுக்க இது ரொம்பவே உதவுது. ஒரு ஆல் இன் ஆல் சொல்யூஷன் கூட சொல்லலாம். அடுத்ததா வீட்ல இருக்கிற முதியவர்களுக்கான நிவாரணம். வயதான காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இது எப்படி ஆறுதலாக இருக்குன்னு பார்க்கலாம். வயசானவங்களுக்கு பொதுவா இருக்கிற பெரிய பிரச்சனையே மூட்டு வலிதான். இந்த இலையில இருக்கிற வலிமையான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் மூட்டு வலி மற்றும் வீக்கங்களுக்கு ஒரு அற்புதமான மருந்தாக வேலை செய்யுது. அது மட்டும் இல்லாம முதியவர்களை பாடாய்படுத்துற கேஸ் பிரச்சனை, நெஞ்செரிச்சல், மலச்சிக்கல் மாதிரியான செரிமான கோளாறுகளையும் இது சரி செய்யுது. உடம்பில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி அவங்க கல்லீரலை பாதுகாக்கவும் இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நன்மைகளை எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து இதை எப்படி சரியா தயாரிக்கிறது, ஜூஸ் அல்லது தேநீர், இந்த 2 முறைகளையும் பத்தி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு உடனடியான ரொம்ப சக்தி வாய்ந்த பலன்கள் வேணும்னா, ஃப்ரெஷ்ஷான பப்பாளி இலைகளை கழுவி அரைத்து தேன் சேர்த்து ஜூஸாக குடிக்கலாம். இல்ல எனக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா வேண்டாம், ஒரு மிதமான தேநீர் மாதிரி வேணும்னு நினைச்சீங்கன்னா, காய்ந்த பப்பாளி இலைகளை தண்ணில கொதிக்க வச்சு வடிகட்டி டீ போலவும் குடிக்கலாம். உங்க உடம்புக்கு எது தேவையோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க ஜூஸ் தயாரிக்க போறீங்கன்னா ரொம்ப சிம்பிளான இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1, புதிய இலைகளை நல்லா கழுவிக்கோங்க. ஸ்டெப் 2, அதுல லேசாக தண்ணீர் தெளித்து அரைங்க. ஸ்டெப் 3, அந்த சாறை பிழிந்து தேனோட கலந்துக்குங்க. தேன் சேர்க்கறதுனால இயற்கையான அந்த கசப்புத்தன்மை குறைஞ்சிடும். சோ நம்ம ரொம்ப ஈஸியாவும் பாதுகாப்பாவும் இதை குடிக்கலாம். சரி, மருந்தை தயாரிச்சிட்டோம். அடுத்து அளவீட்டு வழிகாட்டி. சரியான அளவை தெரிஞ்சுக்கிறது தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பத்தோட பாதுகாப்பிற்கு இந்த அளவீடுகளை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பெரியவர்கள் 10 முதல் 20 மில்லிலிட்டர் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுவே சின்ன குழந்தைங்கன்னா மிக குறைந்த அளவாக 5 மில்லிலிட்டர், அதாவது 1 டீஸ்பூன் அளவு மட்டுமே கொடுக்கணும். இந்த அளவை சரியா பின்பற்றுவது ரொம்பவே அவசியங்க. இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அதுதான் முக்கிய எச்சரிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு தகவல்கள். தயவு செஞ்சு இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கர்ப்பிணி பெண்கள் எந்த சூழ்நிலையிலும் பப்பாளி இலைச்சாற்றை கண்டிப்பாக குடிக்கவே கூடாது. இதை முழுமையாக தவிர்க்கணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு மருத்துவ விதி. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு நம்ம முன்னோர்கள் சும்மாவா சொன்னாங்க? இந்த பாரம்பரிய பழமொழி நம்மளோட அடுத்த பாதுகாப்பு விதியை கச்சிதமா சொல்லுது. அதாவது இதை ஒருபோதும் நீங்க தினமும் குடிக்கக்கூடாது. தேவைப்படும் போது மட்டும்தான் எடுத்துக்கணும். இல்லைன்னா அதிகபட்சம் வாரத்திற்கு 1 முறை மட்டுமே குடிப்பது தான் பாதுகாப்பானது.
அப்புறம் இன்னொரு விஷயம் நினைவில் வச்சுக்கோங்க, இது ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த இயற்கை மருந்து தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா உங்களுக்கு ஏதேனும் கடுமையான மருத்துவ பிரச்சனை இருந்துச்சுன்னா மருத்துவரோட சரியான ஆலோசனையோட மட்டுமே நீங்க இதை பயன்படுத்தணும். ஸோ கடைசியில் அவங்க கிட்ட ஒரு கேள்வி. அடுத்த முறை நீங்க ஒரு பப்பாளி மரத்தை பார்க்கும்போது அதுல வெறும் பழத்தை மட்டும் பாப்பீங்களா, இல்ல உங்க குடும்பத்தோட மெடிக்கல் ஷாப்பை பாப்பீங்களா? இந்த விளக்கம் அந்த சாதாரண மரத்தை பற்றிய உங்க பார்வையே முழுமையா மாத்தியிருக்கும்னு நான் நம்புறேன். உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாதுகாப்பதற்கான ஒரு அருமையான இயற்கை வழியை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் இதுபோல இன்னொரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திக்கலாம்.